ஒருவேளை அவர் ஒத்து வராரான்னு பார்ப்போம். ஒன்றுபட்ட அதிமுக. இல்லையா அவரை நவுத்திட்டு வேற ஏற்பாடு பண்ணலாமான்னு ஒரு யூகத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் செங்கோட்டையனுடைய பயணங்களும், அந்த பயணத்தை மேற்கொண்ட செங்கோட்டையனுடைய மௌனமும் நமக்கு சொல்லுதுன்னு நான் நினைப்பேன். என்ன நாங்க வெளிப்படையா சொல்ல வரைக்கும் யூகம் அதுக்கு மேல பண்ண வேண்டாம். ஏதோ நடக்குது. இல்ல அந்த ஸ்கெட்ச் ஒர்க் நடந்த உடனே இப்ப எடப்பாடி பழனிசாமி டெல்லியில சரண்டர் ஆகுறாரா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்புறம் அவர் போயிட்டு வந்த பிறகு செங்கோட்டையனை கூப்பிடுறாங்களே, அப்ப என்ன நம்ம எடுத்துக்கிறது? நீங்க உங்களுக்கு என்னவெல்லாம் இஷ்டமோ அப்படி எடுத்துக்கங்க. ஓரளவு லாஜிக்கோட பேசி நான் நிறுத்திக்குவேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல கற்பனைகளை வளர்த்துட்டு போக முடியாது. லாஜிக்கோட சில விஷயங்களை யூகம் பண்ணலாம் இவருடைய மௌனத்தை வச்சு. எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் அதிமுக, அதை வச்சு நான் பேச்சு நடத்துறேங்கிறாங்க, கூட்டணியை பேசுறோங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மறுக்கிறதுக்கோ, அதை நியாயப்படுத்தி இப்பவே சரி செட் பண்ணி வைப்போம், மைண்ட் செட் பண்ணி வைப்போம் தொண்டர்களை மக்களுக்கு அப்படின்னு அதை ஒரு கடந்து போறதுக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு சரியான தலைமை இல்லையென்ற எனக்கு அந்த ஒரு ஆதங்கம் கலந்த வருத்தம் தான். இப்படி பிஜேபி எல்லாம் எடுத்து விளையாடணுமா அதிமுக அப்படின்ற நிலைமைக்கு அதிமுக ஆளாயிடுச்சுன்ற அந்த வருத்தத்தோட தான் இந்த கருத்தை நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் துடுக்குத்தனமா பேசுற KP முனுசாமி எதுக்கு மியாவுன்னு பதுங்கி இருக்கிறார்? வாயை திறந்து கேட்கணும். அவரு அமித்ஷாவுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் யாரோடு பேச்சு நடத்துகிறீர்கள்? நிஜமாகவே இந்த இயக்கத்துல உணர்வுள்ள தொண்டனாக முனுசாமியோ உதயகுமாரோ இருந்தால், ஏன் உதயகுமார் சேர்க்கிறேன், ஓடோடி வந்து அவர் தான் வீடியோ போட்டார். தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதரை பார்த்தார், வல்லபாய் பட்டேலை விட வலிமையான தலைவர், அவரை போல வலிமையான தலைவர்னு அமித்ஷா புகழ்றார். அப்படி புகழ்ந்த உதயகுமார் ஒரு கேள்வி கேட்கணும்ல, சரி அமித்ஷா அவர்களே யாரோடு கூட்டணி பேச்சு நடத்துகிறீர்கள்? சந்திப்புல KP முனுசாமி இருக்காருல்ல, அப்ப சந்திப்புல என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும்ல. தெரியும்ல. அப்ப கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்ற போது, தன்னுடைய தலைவர் கூட்டணியை பத்தி பேசலன்னு சொல்ற போது, அந்த சந்திப்பில் பிரதானமாக இருந்த இன்னொரு தரப்பான அமித்ஷா கூட்டணியை பத்தி பேசணும்னு சொன்ன போது, முனுசாமி மௌனமாக இருப்பதன் நோக்கம் என்ன? யாரை ஏமாத்துறீங்க? அதிமுக தொண்டர்களையா? இல்ல உங்களை நீங்களேவா? எவ்வளவு நாளைக்கு இப்படி அவமானப்படுவீங்கன்னு உணர்வுள்ள அதிமுக தொண்டை கேட்பானா கேட்க மாட்டானா? இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் டிடிவி தினகரன் இருக்காரு, OPS இருக்காரு. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா ஒன்றுபட்ட அதிமுக வந்துரும்ல. அதிமுகவுடைய ஒற்றுமைங்கிறதுக்கு அர்த்தம் வேற, இவங்க எல்லாம் ஒரு அணியில இருக்கிறாங்க அர்த்தம் வேற. அரித்மேட்டிக் வேணா வேலை செய்யலாம், கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆனா பலமான அதிமுக அவசியம்.